இப்படி பலவிதமான வசதிகளோடு அவர்கள் அங்கே வந்திருந்தார். அல்லாஹ் தஆலா இவர்கள் எப்படி அந்த குறைஷியர்கள் எப்படி போயிருக்காங்க கேட்டா ஒரு ஆர்ப்பாட்டமான நிலை. எப்படியாவது நாம் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்பதாக எண்ணத்திலே இந்த முஸ்லிம்களை அழித்து நாம் நாசமாக்கி விட்டு வந்து விடுவோம் என்று பெருமை அடித்துக் கொண்டு அவர்கள் போனார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றான், வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்ரம் வரிஆ அன்னாசி வயசுத்தூன அன் சபீலில்லாஹ். முஸ்லிம்களை பார்த்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சில மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் அவர்கள் புறப்பட்டார்கள், பெருமை அடித்தவர்களாகவும் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய நிலைமையிலும் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டார்களே, அந்த மனிதர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம், அந்த காபிர்களை போன்று நீங்கள் ஆகிட வேண்டாம். பெருமை அடிச்சு அல்லாஹ்வுடைய வழியை விட்டு மக்களை தடுத்து மனிதர்களுக்கு தங்களுடைய பெருமையையும் புகழையும் காட்டுவதற்காக வேண்டி புறப்பட்டவர்கள், அவர்களை போன்று ஆக வேண்டாம். இப்போ அந்த குறைஷியர்களிலே மிக முக்கியமானவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. குறைஷியர்கள்ல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த தலைவர்கள்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ லஹப் மட்டும் வரல. அவருக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்தது, அதனால வர முடியல. அவருக்கு பதிலா ஒரு ஆளை வாடகைக்கு காசு பேசி அவருக்கு பதிலா போருக்காக வேண்டி அவரும் வரணும் கட்டாயமாக. ஊர் சட்டப்படி அந்த தலைவர்களுடைய கட்டளைப்படி அபூ லஹபும் போர்ல கலந்து கொள்ள வேண்டும். இப்ப அபூ லஹப் கலந்து கொள்ளாதனால தனக்கு பிரதிநிதியாக ஒரு ஆளை அனுப்புறார். 4000 திர்ஹம் அவருக்கு கூலி பேசி அந்த ஆளை போருக்காக வேண்டி அனுப்பினார். இப்ப அந்த போர் மறுநாள் காலையிலே போர் ஆரம்பமாகின்றது. எதிரிகள் அதான் அந்த காலத்துடைய போர் முறை அப்படின்னு கேட்டா, இப்ப எப்படி நம்ம தொழுகையில நிற்கிறோமோ அதே போன்று அணிவகுத்து நிற்பார்கள், வரிசையாக சஃப்ல அணிவகுத்து நிற்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்துல ஒரு வாசகத்தை இப்படி பார்த்தாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை படிச்சுட்டு வரும்போது ஒரு வாசகம் இப்படி இருக்கின்றது. யார் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், பின்னால கடைசி காலத்துல ஒரு உம்மத்தினர் வருவார்களாம், தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் போரிலே நிற்பதை போன்று தொழுகையிலே நிற்பார்களாம், தொழுகையிலே நிற்பதை போன்று அணிவகுத்து போரிலே நிற்பார்களாம். அந்த உம்மத்தினராக என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் என்று அந்த தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார். அது மாதிரி நம்ம எப்படி சஃப்ல இப்ப தொழுகையில நிற்கின்றோமோ அதே போன்று அணிவகுத்து போர்ல நிற்கக்கூடிய காட்சி நிலை. இப்படி இந்த பக்கம் நிற்பாங்க, எதிரில அந்த மைதானத்துல அந்த பக்கத்துல எதிரிகள் அப்படி நிற்பாங்க. இப்ப எதிரி படைகள் இருந்து ஒருவர் முதல்ல வருவார், அந்த மைதானத்தில் நடுவுல வருவார். அவர் தன்னுடைய வீர தீர பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லி, பாட்டு பாட தெரிஞ்சா பாட்டு பாடுவார், இல்லாட்டி சும்மா சத்தம் போட்டு சொல்லுவார், நான் அப்படிப்பட்ட வீரன் இப்படிப்பட்ட வீரன், என்னிடத்தில் யார் வருவது மோதுவதற்கு அப்படின்லாம் சொல்லி தன்னுடைய கத்தி எல்லாம் அப்படி சுத்தி கித்தி காட்டி அந்த படத்துல எல்லாம் போடுறாங்களா அந்த மாதிரி காட்டுவார். இப்ப இவர்களிலிருந்து ஒரு ஆள் போய் அவரிடத்தில் மோத வேண்டும். முதல்ல அந்த 2 பேரும் சண்டை போட்டு யாராவது ஒருத்தர் தோத்து போறாரு செத்து போறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அடுத்த ஆள் வருவார். இங்கிருந்து இன்னொரு ஆள் போகணும், அங்கிருந்து 2 பேர் வந்து அப்புறம் இங்கிருந்து 2 பேர், அங்க 4 பேர் வந்து இங்கிருந்து 4 பேர், அப்புறம் கடைசியாக எல்லாம் சேர்ந்து சண்டை போடுறோம். இப்படி ஒரு அமைப்பு அந்த காலத்துல ஆரம்பத்துல இருந்தது. அதே மாதிரி எதிரி படைகள் இருந்து ஒரு ஆள் வந்து நடுவில் நின்றார். நின்று தன்னுடைய பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லி காட்டுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கெல்லாம் பேசாம நின்றாங்க. யாரு போறது? ரசூலுல்லாஹ் யாரா சொன்னாங்களோ அவங்க தான் போவோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் பார்த்து அலியை பார்த்து போயிட்டு வா அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க. அவர் வீர தீர பராக்கிரமமா போட்டவர். 2 நிமிஷம் கூட இல்ல, வாளை சுழற்றினார்கள், அந்த ஆள் கீழே விழுந்துட்டான், தலை வேற போச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஆள், அப்புறம் இன்னொரு ஆள். அது அப்ப சம்பவம் நிறைய நீண்ட சம்பவம். அதாவது ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே இருக்க முடியாது. இப்படி அந்த சண்டை ஆரம்பமானது. ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பமான சண்டை லோஹர் நேரத்துல முடிஞ்சு போச்சு. ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பமானது லோஹருடைய நேரத்துல தான் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பொழுதுதான் அந்த எதிரிகள்ல 70 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். எதிரிகள்ல 70 பேர். 70 பேர்ல மிக முக்கியமான தலைவர்கள்லாம் போயிட்டாங்க, அபூ ஜஹல் உள்பட எல்லாரும் போயிட்டாங்க. சஹாபாக்களில 14 பேர் மட்டும் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். 313 பேர்ல 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். எதிரிகளில
70 பேர். 70 பேரை கைதிகளாக பிடித்திருந்தார்கள் சஹாபாக்கள். மற்றவங்க ஓடி போயிட்டாங்க எல்லாரும். 70 பேரை கைதியாக பிடித்தார்கள். 70 பேர் ஷஹீதாக்க கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களிலே. அது அபூஜஹலுடைய சம்பவம் பிரபலமாக பல தடவை தாலீமுடைய கிதாபில் வாசிக்கப்படுது, பல தடவை சொல்லப்பட்ட விஷயம் தான். அபூஜஹல் கொல்லப்பட்ட விஷயம். 2 சிறுவர்கள், அது ஒரு 14 வயசு 15 வயசு உள்ள சிறுவர்கள் தான் 2 பேரும் சேர்ந்து அபூஜஹலை கொன்றவர்கள். முஆத், முஅப்பித் என்று 2 பேர். ஒருத்தர் பேர் முஆத், இன்னொருத்தர் பேர் முஅப்பித் என்பதாக சொல்லப்படும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்றாங்க, எனக்கு பக்கத்துல அந்த 2 சிறுவர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட கேட்டாங்க, சிச்சா அந்த அபூஜஹல் யாரு அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் அபூஜஹல்னா யாருன்னே தெரியாது அவங்க 2 பேருக்கு. அபூஜஹல் யாருன்னே தெரியாது, ஆளவே தெரியாது. அதனால அபூஜஹல் யாருன்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல நான் பார்த்தேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, என் பக்கத்துல இந்த 2 பேர் சின்ன பசங்கள நிக்கிறாங்க, பக்கத்துல யாராவது பெரிய ஆளுங்க நின்றா எனக்கு கொஞ்சம் பலமா இருக்குமே, போர் செய்யறதுக்கு, யாராவது எதிரிகள் வந்தா தாக்குறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு நல்லா இருக்குமே நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த 2 பேரும் இப்படி கேட்டாங்க. அவங்க கேட்கிற நேரத்துல அபூஜஹல் குதிரையில அந்த போர்க்களத்துல இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறான். அப்ப நான் உடனே அந்த பசங்கள்ட்ட 2 பேர்த்தையும் சொன்னேன், அந்த போறான குதிரையில அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவங்க 2 பேரும் ஒன்னும் செய்யல, வேகமா போனாங்க. ஒரு பையன் போய் குதிரை காலை வெட்டினான், அந்த குதிரை பொத்துன்னு விழுந்துச்சு. இன்னொரு பையன் கழுத்துல வெட்டினான். வெட்டிட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அபூஜஹலை வெட்டிட்டு ஓடியாச்சு. ஆனா அபூஜஹலுடைய உயிர் போகல. இந்த வெற்றத அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் பின்னால இஸ்லாத்துல சேர்ந்து பெரிய சஹாபி ஆயிட்டாரு. இக்ரிமா பார்த்துக்கிட்டு இருந்த உடனே தன்னுடைய தகப்பனாரை வெட்டி போட்டானுங்க, பசங்க வெட்டிட்டானுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வேகமா வந்து அந்த பசங்க ஓடக்கூடிய நேரத்துல, 2 பேரும் சிறுவர்கள் ஓடக்கூடிய நேரத்துல அந்த முஅப்பித் என்பவரை வேகமான தோல்ல வெட்டினார் இக்ரிமா. வெட்டினோட அந்த கை அப்படியே வெட்டிடுச்சு, கட்டாகி தோல் கீழ்பகுதியுடைய அந்த தோல்ல மட்டும் ஒட்டிக்கிட்டு அந்த கை தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த முஅப்பித் என்ற அந்த சிறுவர் அந்த நிலையிலும் கூட எதிரிகளிடத்துல ஒரு கையால போரிட்டு கொண்டே இருந்தார். இதுல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. கை வெட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு கை தோலோடு வெட்டப்பட்டு இருக்கின்றது, கை தொங்கிக்கிட்டு இருக்குது, தனியா கூட கீழே விழுகல. இவர் என்ன பண்ணாரு, அதை பிச்சு எடுக்கவும் முடியல, கீழே விழுகவும் இல்லை. அதனால அந்த கையை தூக்கி பின்னால தோலுக்கு பின்னால இப்படி தூக்கி முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு கையால் போரிட்டு கொண்டே இருந்தார். அப்படிலாம் வளர்க்கப்பட்டதுதான் இஸ்லாம். அப்படிலாம் அவங்க போரிட்டதுனாலதான், தியாகம் செஞ்சதுனாலதான், உயிரையெல்லாம் தியாகம் செஞ்சதுனால நம்ம முஸ்லீம்களா இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவு பெரிய சுக்ரியா செய்யணும். ஏதாச்சும் தியாகம் செய்யறோமா? நம்ம கொஞ்ச நேரம் தொழுக வர சொன்னாலும் வர மாட்டேங்கிறோம், கொஞ்ச நேரம் பயான் கேட்கணும்னா அது முடியாது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கா தூக்கம் வருது, தொழுக சரியா வாங்க 5 நேரம் தொழுகிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு, பள்ளியாசல் வாங்கினா அதை விட கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க பாருங்க. அது சிறுவர்கள், ஒரு 14-15 வயசு தான் இருக்கு அவங்களுக்கு, அதிகமான வயசுல. இப்ப அவர் அந்த கையை தூக்கி அப்படி போட்டு போர் செஞ்சுக்கிட்டே இருந்தவர் பார்த்தாரு, இந்த கை பொத்துன்னு உழுகுது, அப்புறம் தூக்கி போடுறாரு, உழுகுது, தூக்கி போடுறாரு. இப்படியே இருந்த உடனே அவருக்கு ரொம்ப எரிச்சலா போச்சு. உடனே அந்த கையை அப்படி கீழே குனிஞ்சாரு, கீழே வச்சாரு, ஒரு காலில் மிதிச்சாரு, வேகமா இழுத்தாரு, தனியா வந்துருச்சு. அதை போட்டு மறுபடியும் போர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் முஅப்பித் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். இப்ப அபூஜஹல் கொல்லப்பட்ட விஷயத்தை சொல்றதுக்காக வேண்டி அந்த விஷயம் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது, முன்னால பல தடவை சொல்லப்பட்டதுதான் அது. இப்போ அந்த அபூஜஹல் அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்து குற்றுயிரா கிடந்துகிட்டு இருக்கிறான். இன்னும் உயிர் போகல, தலை துண்டிக்கப்படல, வெட்டுப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறான் அந்த இடத்துல. போர் முடியக்கூடிய தருணத்துல அந்த வழியாக போர்க்களத்துல யாரு எப்படி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே கவனிக்க முடியாது. அவங்கவுங்க போர் செய்யறது தன்னுடைய உயிரை, தன்னுடைய நிலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கடைசி நேரத்தில் அபூஜஹல் இப்படி ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மிகப்பெரிய சஹாபி, பிரபலமான சஹாபி, அவர்கள் பல ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வழியா வந்த போது அபூஜஹல் இப்படி முடங்கிட்டே இங்க கிடக்குறான். பார்த்த உடனே சரி, நல்ல தருணம். ஏன்னு கேட்டா, போர்ல எதிரிகளிலே யாரை யார் கொல்லுகின்றார்களோ, அதாவது முஸ்லிம்களிலே யார் எதிரியை கொல்லுகின்றாரோ அவருடைய உடைமை இவருக்கு கொடுக்கப்படும். கனிமத்துடைய பொருள் இருந்து அந்த பொருள் இவருக்கு கிடைக்கும். அபூஜஹல் ஒரு அற்புதமான வாள் வச்சிருப்பான், சிறந்த வாள். அதனுடைய புடியெல்லாம் இந்த கல்லுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு வெள்ளி புடி போடப்பட்டு ரொம்ப சிறந்த வாள். இப்ப அபூஜஹலை ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்துல போய் அவன் கழுத்தை அறுக்கிறதுக்காண்டி தன்னுடைய வாளை எடுத்து அறுக்க போறாங்க. அறுக்க போகக்கூடிய நேரத்திலும் கூட
எடையினுடைய எடைச்சியுடைய மகனே, நீயா என் மேல ஏறி உட்கார்ந்து இருக்க போற? என்ன அறுக்கிறது வேற யாராவது இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவர்கள், ரொம்ப குள்ளமா இருப்பாங்களா, ஆளு ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அபூ ஜஹலுக்கு கவலை என்னன்னு கேட்டா, கடைசி நேரத்தில் என் தலையை அறுக்கிறது கொஞ்சம் நல்ல வசதி உள்ள ஆளா இருக்கக்கூடாது, இந்த ஆளு போய் அறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலை. அதனால எடைச்சியோட மகனே நீயா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு, அல்லாஹுடைய எதிரியே என்னுடைய கையால் நீ அறுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலாவுடைய விதி என்பதாக சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனுடைய தலையை வெட்டினாங்க. வெட்டி கொண்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போடணும். தலையை தூக்கி பார்க்கறாங்க, தூக்க முடியல அவங்களால, அவ்வளவு வெயிட். பெரிய ஆள் அவன். அபூ ஜஹல் பெரிய ஆள், பெரிய தாடி வச்சிருப்பான். அவனும் தாடி தான் வச்சிருந்தான், தலைப்பாலாம் கட்டியிருந்தான். பெரிய தாடி வச்சிருந்தான், தலைப்பா கட்டியிருந்தான். ஆள் ரொம்ப பராக்கிரமான ஆள், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அதனால இவங்க குள்ளமா ஆள் சின்னதா இருந்ததுனால அந்த தலையை தூக்க முடியல. சொல்லப்பட்டு இருக்கின்றது வரலாற்றில ஒரு ஒரு சொல், அதாவது ஒரு சரித்திரத்துல இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது. தலையை தூக்க முடியாதனால ஒரு பெரிய கம்பியோ அல்லது குச்சியோ எடுத்து அந்த தலையில ஒரு ஓட்டை போட்டு அந்த குச்சியை அதுல மாட்டி அந்த குச்சியில ஒரு கைத்தை கட்டி பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க என்பதாக. அந்த தலையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஃபிரௌன் உண்டு. அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஃபிரௌன் உண்டு, ஆனால் எனக்கு உள்ள ஃபிரௌன் எல்லா ஃபிரௌன்களை விட ரொம்ப கொடியவன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? அபூ ஜஹல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஃபிரௌன் இருந்தான், அதே மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு எதிரி இருந்தான். அந்த எதிரி ஃபிரௌன் பேர் சொல்றது, அதாவது கொடியவன் அப்படிங்கிறதுக்காக ஃபிரௌன் சொல்றது. அந்த பொதுவாகவே ஃபிரௌனியத் அப்படின்னு சொன்னாலே கொடுமையான தன்மை, கடுமையான தன்மை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். அபூ ஜஹலை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ஃபிரௌன், எனக்கு வாய்த்த ஃபிரௌன் இருக்கான அவன் ரொம்ப கொடியவன் என்பதாக சொன்னான். இப்ப அப்படி அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். அதே போன்று பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இதுல, அந்த போர்ல. மீதி 70 பேரை கைதாக பிடித்துக் கொண்டார்கள், மீதி எல்லாம் போயிட்டாங்க. அங்க ஏராளமான அவர்களுடைய பொருள்கள், கனிமத்துடைய அந்த பொருள்கள், அவங்க கொண்டு வந்த பொருள்கள், ஏராளமான பொருள்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த போரில் சிறப்பாக அல்லாஹ் தஆலா மலக்குகளை கொண்டு உதவி செய்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மலக்குகளை கொண்டு உதவி செய்தார். அதாவது முதலாவதாக அல்லாஹ் தஆலா ஒரு 1000 மலக்குகளை அனுப்பி வைத்தான். பிறகும் சஹாபாக்கள் கவலையோடு போரிட்டுக் கொண்டிருந்தனால அடுத்து 2000 மலக்குகள், அடுத்தது 3000 மலக்குகள், அடுத்தது 5000 மலக்குகள். 5000 மலக்குகள் அந்த போர்க்களத்திலே வந்திருந்தார்கள் என்பதாக சரித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இத்தகூலு லில் முஃமினீன அலன் யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் ரப்புக்கும் பிஸலாஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். மலக்குகளில் 3000 மலக்குகளை இறக்கி வைத்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்தது போதவில்லையா? அடுத்த அல்லாஹ் தஆலா அந்த அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான், ஹம்ஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன். அடையாளமிட்டு இருக்கக்கூடிய 5000 மலக்குகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அடுத்ததாக அடையாளமிட்டு இருக்கக்கூடிய என்று சொன்னால் அந்த மலக்குகள் எல்லாம் தலப்பாகி கட்டியிருந்தார்கள். மலக்குகள் எல்லாம் தலப்பாகி கட்டியிருந்தார்கள். அதான் அடையாளமிடப்பட்ட மலக்குகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ்ல வருகின்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஞ்சள் நிற தலப்பாக கட்டியிருந்தார்கள், மற்ற மலக்குகள் எல்லாம் வெள்ளை நிற தலப்பாகி கட்டியிருந்தார்கள் என்பதாக. எல்லாரும் தலப்பாகி கட்டியிருந்தாங்க. ஏன்னா சஹாபாக்கள் எல்லாம் தலப்பாகி கட்டியிருந்த காரணத்தால் அந்த மலக்குகளும் தலப்பாகையோடு அந்த போர்க்களத்தில் ஆஜரானார்கள். ஆனா மலக்குகள் எல்லாம் யாருக்கு கண்களுக்கு தெரியவில்லை. சில சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனிடத்தில் நான் சண்டை செய்வதற்காக வேண்டி, அவனை வெட்டுவதற்காக வேண்டி என்னுடைய வாளை நான் நீட்டினேன். ஆனால் என்னுடைய வாள் அவனுடைய கழுத்திலே போய் தாக்குவதற்கு முன்னாக அவனுடைய கழுத்து கீழே விழுந்து விட்டது, தலை கீழே விழுந்து விட்டது. இது மலக்குகள் மூலமாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது என்பதை நான் நம்புகின்றேன் அப்படிங்கிறதா சொல்றார். இப்ப அபூ ஜஹலும் அங்கே மாண்டான். உத்பா, உமையத் இப்னு கலப் அப்படிங்கிறவன் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எஜமானாக இருந்தவன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கைகளையும் கால்களையும் கட்டி சுடு மணலிலே அப்படி தூக்கி போடுவான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி. அவங்களுடைய உடல் பூரா ரணமாகி ரத்தமாக ஓடும். அப்போ அல்லாஹ் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கொதிக்கக்கூடிய மணலில் அவங்களை மல்லாக்க படுக்க வச்சு மேல பாறையை தூக்கி வச்சிருவான்.
நகர முடியாத மாதிரி அவ்வளவு சித்திரவதையை செய்தவன் உமையத் இப்னு கலப். அதே போல மாட்டு தோலை அல்லது ஆட்டு தோலை, பச்சை தோலை உரிச்சு அதை வச்சு அவனை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பச்சை தோலால வச்சு கட்டி வெயில தூக்கி போட்டுருவான். தோல் காஞ்சா என்ன அப்படியே பிடிச்சி இருக்குமா இல்லையா, எலும்பெல்லாம் உடையிற மாதிரி இருக்கு. அப்பொழுதும் அவர்கள் அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் ஒருவன் என்றுதான் சொல்லுவாங்களே தவிர தங்களுடைய ஈமான விடல். அவ்வளவு கொடுமைகள் செய்தவன் உமையத் இப்னு கலப். அந்த உமையத் இப்னு கலப்பும் அந்த இடத்துல அந்த போர்ல மாண்டான். ஆக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அபூ லஹப் தலைவனா இருக்கிறான், ஆனா அவன் வரல போருக்கு. அதான் முதல்ல சொன்னா 4000 திர்ஹங்கள் கூலி பேசி ஆஸ் பின் ஹிஷாம் என்ற வேறொரு மனிதனை தனக்கு பகரமாக அனுப்பி வச்சிருந்தான். ஆனா இடையில அவனுடைய சரித்திரத்தை சொல்லிக்க வேணும். பத்ர் போர் முடிஞ்சு திரும்ப மக்காவுக்கு அந்த குறைஷியர்கள் எல்லாம் போன பிறகு அந்த நேரத்தில் ஆரம்பத்திலேயே அவனுக்கு கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டிருந்துச்சு. அதாவது வைசூரி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய அம்மா மாதிரி வர்றது, பெரிய அம்மா மாதிரி. அது மாதிரி வைசூரி நோய் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. அவனுடைய உடல் எல்லாம் கொப்பளங்கள், பெரிய பெரிய கொப்பளங்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். பத்ர் போர் முடிஞ்சு அந்த குறைஷியர்கள் எல்லாம் மக்காவுக்கு திரும்பி வந்த நேரத்தில் 7வது நாள் அவன் இறந்தான். அபூ லஹப் இறந்தாச்சு. இறந்த உடனே அவனை அடக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, யாரும் பக்கத்துல போக மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த அரபு நாட்டுல தொத்து நோயை பற்றி ரொம்ப பயப்படுவாங்க. அதனால தொத்து நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை தொட்டா ஒட்டிக்க ஒட்டிச்சுட்டு அவன் பக்கத்திலே யாரும் போகல. 3 நாளா அப்படி போட்டதுனால அழுகி போச்சு அந்த இது. உடனே சில ஆளுகளை வச்சு அப்படி இழுத்து கொண்டு போய் தூரத்துல ஊருக்கு வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டாங்க. அதை அடக்கம் கூடதுக்கு பக்கத்துல போகல, யாரும் குழியை பறிச்சு அடக்கணும், குழி தோண்டி அடக்கம் கூட இல்லை. ஒரே நாற்றம் அடிச்சு போச்சு அந்த பாடி, அவனுடைய ஜனாசா. அதனால என்ன பண்ணாங்க, தூரத்துல இருந்த மண் கட்டிகளை கொண்டு இங்கிருந்து எறிகிறது. அவ்வளவு தூரத்துல இருந்துச்சுன்னா, ரொம்ப தூரத்துல இருந்த மண்ணை தூக்கி தூக்கி எறிகிறது. பல பேர், பல நூற்றுக்கணக்கான பேர் மண்ணை தூக்கி தூக்கி எரிஞ்சு அவனுடைய ஜனாசாவை அப்படி மூடினாங்க. அந்த அளவுக்கு இழிவாக்கப்பட்டு அவன் இறந்தான் அபூ லஹப். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்துல கடுமையான தொந்தரவு கொடுத்தவன். போன வருஷம் அந்த சம்பவம் சொல்லப்பட்டது. அபூ லஹப் அவனை குறித்து அல்லாஹ் தஆலா தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமடைவதாக என்ற அந்த சூறாவை இறக்கி வைத்தான் அல்லாஹ் தஆலா. அவனுடைய மனைவியும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள், தொந்தரவுகளை கொடுத்தாங்க. உம்ராத்து ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவியும் அந்த விறகு சுமை இருக்கின்றது அதனுடைய கயிறு அவளுடைய கழுத்திலே இருக்கப்பட்டு செத்து விடுவாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவளுடைய கழுத்திலே கயிறு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். விறகு கொண்டு வர்ற நேரத்துல அந்த விறகு கட்டியிருக்கான் பாருங்க, ஒரு கயிறு கட்டியிருக்க, விறகு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு அவது கழுத்துல மாட்டி இப்படின்னா பாருங்க, சம கீழே ஒழிச்சு செத்து போயிட்டான், கழுத்துல சுருக்கு விழுந்து. உம்மு ஜமீல் என்ற அந்த பெண். அபூ ஜஹல் அப்படி செத்தான் கடைசியில. ஆக குறைஷியர்களுடைய தலைவர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க. அபூ சுஃபியான் மட்டும் தப்பிக்கிட்டார். அபூ சுஃபியானும் தலைவர் தான். அதை தப்பிக்க வச்சதே அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய குத்ரத். ஏன்னு கேட்டா, அபூ சுஃபியானுடைய ஒரு மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். உம்மு ஹபீபா. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முதல் கணவரை இழந்து விட்டார். அப்படிங்கிற காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை திருமணம் செய்து தங்களுடைய புனிதமான மனைவியர்கள் ஒருவராக ஆக்கி கொண்டார்கள். இப்ப அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனாரார். அதனால அல்லாஹ் தஆலா காப்பாத்திட்டான். கடைசியில என்னாச்சுன்னு கேட்டா, ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி நேரத்துல ஹிஜ்ரி 8வது வருஷத்துல அபூ சுஃபியான் இஸ்லாம் ஆயிட்டார், முஸ்லீம் ஆயிட்டார். இப்ப நம்ம அபூ சுஃபியானுடைய பேரை கேட்டா, அபூ சுஃபியான் சஹாபாக்களிலே ஒருவர். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்துல எதிரி படையில இருந்தார், உஹது போர்ல இருந்தார். அதுக்கு பின்னால படை நடத்தி சென்றார். முஸ்லிம்களை இஸ்லாத்தை அழிப்பதற்காக பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் பின்னால் அல்லாஹ் தஆலா இஸ்லாம் ஆகக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தந்துவிட்டான். இப்போ குறைஷியர்களிலே ஏராளமான முக்கியமான தலைவர்களாக இறந்தாங்க. மொத்தம் 70 பேர் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், வெட்டுப்பட்டார்கள். அந்த போர்ல 70 நபர்களை சிறைபிடித்தார்கள். எதிரிகளிலே 70 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். 70 நபர்களை சிறைபிடித்துக் கொண்டார்கள். முஸ்லிம்களிலே 14 பேர் இறந்தாங்க. முஸ்லிம்களிலே இறந்தவர்கள் மொத்தம் 14 பேர் இறந்தாங்க. 14 பேர்ல மக்காவாசியாகிய முஹாஜிரீன்கள் 6 பேர், மதீனாவாசிகளாகிய அன்சாரிகள் 8 பேர். அன்சாரிகள் 8, முஹாஜிரீன்கள் 6, 14 பேர் தான் முஸ்லிம்கள்ல மௌத்து. இறந்து விட்ட முஸ்லிம்களை இப்போ போர்க்களத்திலே கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றோம் பாருங்க.
முஸ்லிம்களை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் புனிதமானவர்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருடைய மரியாதையை கவனித்து, வேற சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, மரியாதையை கவனித்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லாம அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஷஹீத் என்பது ஒரு பெரிய உயர்ந்த பதவி. அது யார் போர்க்களத்திலே எதிரிகளிடத்திலே தாக்கப்பட்டு இறந்து விடுகின்றாரோ அந்த ஷஹீத் என்பவருக்கு பலவிதமான பதவிகள் இருக்கின்றன. இன்ஷால்லா நாளைக்கு அந்த பதவியை கொஞ்சம் சொல்லுவான். சுஹதாக்கள் ஷஹீதுகள் என்பவர்களுக்கு அல்லாஹால எப்படிப்பட்ட உயர்தரமான பதவிகளை தருகிறான் அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளைக்கு சொல்லுவாரு. இப்போ அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றது ஒரு ஒழுக்க முறை. அது கொல்லப்பட்டார்கள் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. ஆனா எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் சொன்னா கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டார்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஷஹீதுடைய இது கிடையாது. அவங்களுக்கு பாருங்க, ஒரு முஸ்லீம் ஒரு காபிர் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இஸ்லாத்திற்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி சண்டை போடுறாங்க. இந்த முஸ்லீம் வெட்டுப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஷஹீதாகிட்டார், சொர்க்கம் போயிடுவார். காபிர் வெட்டுப்பட்டு விட்டால் நேரம் நரகத்துக்கு போயிடுவான். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. முஸ்லீம் வெட்டுப்பட்டு இறந்துட்டா சொர்க்கம் போயிடுவார், காபிர் இறந்துட்டா நரகத்துக்கு போயிடுவார். இது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்? ஈமான் இல்ல, ஈமானுக்கு எதிராக போர் தொடுத்தார் என்ற காரணத்தால். சரி, ரெண்டு பேர்ல இவர் வெற்றி பெற்றார், முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அவரை கொண்டு விட்டு இவர் வெற்றி பெற்றார்னு வச்சுங்க, அப்போ இவர் சொர்க்கம் போயிடுவார். இவர் இறந்துட்டாலும் சொர்க்கம், இவர் உயிரோடு திரும்பி வந்தாலும் சொர்க்கம். ஏன்னா போரில கலந்து கொண்டார், அந்த போரில மிகப்பெரிய பதவியை பெற்று விட்டார். அதனால அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு பிறகு குற்றங்கள் செய்யாமல் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்து மரணமாகிவிட்டால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாக உண்டு. இது அல்லாஹால தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். இப்படி அந்த எதிரி படைகளிலே, மக்கா காபிர்கள், குப்பார் குறைசியர்களிலே 70 நபர்கள் கொல்லப்பட்டு 70 நபர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களிலே 14 நபர்கள் மட்டும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கொல்லப்பட்ட அந்த 70 பேரையும் பத்ர்ல ஒரு பாழடைந்த ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாடியெல்லாம் தூக்கி போட்டாங்க. இந்த 70 பேர் கைது செய்யப்பட்டவர்கள் இருக்காங்களே, அவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செஞ்சாங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்றவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லா என்ன இருந்தாலும் இவங்க உங்க கவுமுகள், உங்க கூட்டத்தார்கள், உங்க சொந்தக்காரவங்க எல்லாரும். ஏன்னா அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையும் கூட இருக்கிறார், எதிரில தான் இருந்தார். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பின்னாலதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உங்க பெரிய தந்தை இருக்கிறாரு, மற்ற உங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக். உமர் ரலியல்லாஹு தஆலா அபிப்பிராயம் கேட்கும்போது ஒரு ஆளை கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் ஆளை காலி பண்ணிடணும். ஏன்னு கேட்டா இந்த ஆளுங்க போனாங்கன்னா திரும்ப இதே மாதிரி தான் விஷமத்தான் செய்வாங்க, அதனால ஒரு ஆளை கூட விடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அபிப்பிராயத்தையும் கேட்டுட்டு கடைசியில ஃபிதியா, அதாவது நஷ்ட ஈடு வாங்கி கொண்டு விட்டுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நஷ்ட ஈடு வாங்கி யார் யாருக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நஷ்ட ஈட்டை கொடுத்துட்டு நீங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டாங்க நஷ்ட ஈட்டை கொடுத்து. கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க பொருளை கொடுத்து நஷ்ட ஈடு கொடுத்து அவங்களை விடுதலை செஞ்சாங்க. இன்னும் சில பேர் அறவே காசு கொடுக்க முடியாதவங்க இருந்தாங்க. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள்ல பலர் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க, இந்த நஷ்ட ஈடு கொடுக்க முடியாதவர்கள் நீங்க என்ன செய்யணும், எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க, அதனால ஒரு ஆளு 10 பேருக்கு படிக்க எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு நீங்க விடுதலை ஆயிரலாம் அப்படின்னா. ஒரு ஆளு 10 பேருக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துடணும். அது எவ்வளவு நாளானாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை, இன்னைக்கே சொல்லி கொடுத்தாலும் சரி, அது 10 நாள் ஆனாலும் சரி, ஒரு மாசம் ஆனாலும் சரி, சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்த பின்னால் நீங்க போயிடலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி 10 நபர்களை பிடிச்சு வச்சு பல சஹாபாக்களுக்கு 10 நபர்கள் 100 பேருக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு ஆளு 10 பேருக்கு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியுடைய சிறப்பை எங்க விளக்குகின்றார்கள். அறிவொளி இயக்கம்னு சொல்லி போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவொளி இயக்கத்தை அந்த போர்க்களத்திலே எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு நுணுக்கமாக அறிவொளி இயக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப அறிவொளி இயக்கம் போட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒளியா இல்லாம எல்லாமே இருட்டா கிடக்குது. பார்க்கிற நிறைய செய்யறாங்க, ஆனா எல்லாத்திலயுமே ஊழல். ஒளி அப்படின்னு சொல்லி போட்டு அதுல வேற இருட்டு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செலவும் இல்லாம அங்க வந்து அந்த கைதிகளிடத்துல சொல்லி அந்த கல்வியை அப்படி
மேம்படுத்தினார்கள் என்பதாக வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சஹாபாக்கள் மதீனாவுக்கு போனாங்க, வரவேற்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நீண்ட நிகழ்ச்சி. அது பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 நாள் கழித்த பின்னால மதீனாவுக்கு போயிட்டாங்க. 3 நாள் கழிந்த பின்னால் சில சஹாபாக்களோடு இந்த பத்ருக்கு வர்றாங்க. பத்ர்ல வந்து அந்த எதிரிகள் போடப்பட்ட 70 பேர் சடலங்கள் போடப்பட்ட அந்த இடம் இருக்குது, அந்த கலீப பத்ர் என்பதாக சொல்லும், பத்ருடைய அந்த பாழடைந்த கிணறு. அதை எட்டி பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அதாவது கலீபுடையவர்களே, இந்த கிணறு உடையவர்களே, கிணற்றிலே போடப்பட்டவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? அதாவது இப்படி சொன்னாங்க, யா அஹ்லல் கலீப், இந்த பாழடைந்த கிணறு வாசிகளை, கிணற்றுடையவர்களே, பீஸ அஷீரத்துன் நபி குந்தும், நீங்கள் நபிக்கு நெருக்கமானவர்களே மிக கெட்டவர்களாக இருந்தீர்கள். நபிக்கு நெருக்கமான உறவினர்கள் தான் அவங்க எல்லாம், நீங்க ரொம்ப கெட்டவங்களா இருந்தீங்க. ஹல் வஜத்தும் மா வாதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை நிச்சயமாக உறுதியாக நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். கணத்தை எட்டி பார்த்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னி வஜத்து மா வாதனி ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு எதை வாக்களித்தானோ அதை நிச்சயமாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு வாக்களித்தது வெற்றி, அது எனக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கு வாக்களித்ததை, அதாவது நபியுடைய சொல்லை கேட்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அழிவு வரும் என்று சொன்னானே அல்லாஹ் தஆலா, அதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, கைஃப தகல்லம அஜ்சாதன் லா அர்வாஹ ஃபீஹா, யா ரசூலல்லாஹ், சடலங்களிடத்துல போய் எப்படி பேசுறீங்க? அதுக்கு ரூஹே இல்லையே, சடலங்களிடத்துல அது போட்டு 3 நாள் 4 நாள் ஆகி போச்சு, உள்ள போய் அழுகி போயிருக்கும். அது அந்த சடலங்களிடத்துல நீங்கள் எப்படி பேசுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்தும் பி அஸ்மா லிமா அகூல் மின்ஹும், நான் பேசுவதை, நான் சொல்லுவதை அவர்களை விட நீங்கள் நன்றாக கேட்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் நீங்க கேட்கறத விட அவங்க ரொம்ப அதிகமாக கேட்கிறாங்க நான் சொல்றது. வலாக்கின்னஹும் லா யஸ்ததியூன அன் யுஜீபூனி, எனினும் அவர்கள் எனக்கு ஜவாப் சொல்வதற்கு முடியாது, அவ்வளவுதான். நீங்க கேட்டா ஜவாப் சொல்லுவீங்க, அவங்க கேட்கறாங்க ஜவாப், நான் சொல்றதை அவங்க கேட்கறாங்க, ஜவாப் சொல்ல முடியாது. ஏன்னா ரூஹு இல்ல, இல்ல வெறும் சடலம் இருக்குது. கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இப்ப இந்த இடத்துல அந்த எதிரிகளுடைய பரிதாப தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாததின் காரணமாக, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்காததன் காரணமாக, அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியாக அவர்கள் இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு ஒரு கடுமையான நிலை இந்த உலகத்திலே ஏற்பட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுவதோடு இங்கே ஒரு கருத்தையும் விளக்குகின்றார்கள். அதாவது இறந்து விட்டவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அப்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், தஃப்சீர்ல சொல்லியிருக்கேன் நிறைய. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்லுகின்றார், அதாவது இறந்து விட்டவர்களுக்கு நபியே உம்மால் அவர்களுக்கு கேட்க வைக்க முடியாது. நீங்க சொல்றத அவர்களுக்கு கேட்க வைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடையாது, எனக்கு உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகின்றார். 3 இடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை குர்ஆன்ல உபயோகப்படுத்துகின்றார், சொல்லி காட்டுகின்றார். அதாவது கபரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நபியை நீர் கேட்க வைக்க முடியாது என்ற வாசகம் 3 இடங்களில் வருகின்றது. அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் அங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுவது என்னன்னு சொன்னால், நபியே நீங்க கேட்க வைக்க முடியாது, நீங்க ஏதாவது சொன்னால் அதை நான் கேட்க வைக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுவது நான் கேட்க வைக்க முடியும். நீங்களாக உங்களுடைய ஆற்றலை கொண்டு, உங்களுடைய சக்தியை கொண்டு, அல்லது உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு, காரியத்தை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு கேட்க வைக்க முடியாது, நான் தான் கேட்க வைக்க முடியும். இறந்து விட்டவர்கள் கேட்கின்றார்கள் என்பதற்கு அந்த ஆயத்துகள் ஆதாரம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே ஆயத்தை எடுத்துக்கிட்டு இறந்தவர்கள் கேட்க முடியாதுன்னு சொல்றவங்களும் உண்டு. இறந்தவர்கள் கேட்க முடியாது, இறந்து விட்டவர்கள் தான், அவங்க காதுகள் எல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு அந்த ஆயத்திலிருந்து விளக்கம் கிடைக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்ய முடியாதே தவிர, அதாவது மனிதர்களால் அதனை செய்ய முடியாது, அல்லாஹ் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே அறிவிக்கின்றார். அத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலீப பத்ருடைய இந்த பாழ் கிணற்றிலே போடப்பட்டவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு அவங்க சொல்லும் போது கேட்க வைக்க
கேட்க முடியாதுன்னு சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேக தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பேசினாங்க, அந்த இடத்துல அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த சட்டம். அந்த சட்டத்தை வேறொரு கபருக்கு, வேறொரு இறந்துவிட்ட மனிதருக்கு பொருத்தி பார்க்க முடியாது, வேறொரு மனிதருக்கு அந்த சட்டம் கிடையாது என்பதாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை படிக்கு இறந்து விட்ட அந்த சடலங்கள் கேட்கின்றன. அதற்கு இன்னொரு தெளிவான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க கபருக்கு போனா சலாம் சொல்லுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த கபருக்கு போனாலும் சரி முதல்ல என்ன சொல்லணும், சலாம் சொல்லணும். கபர்ல இருக்கிறவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்னா சலாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், கபிரிஸ்தானுக்கு போனா மூமின்களுடைய வீட்டுடையவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் மன்னிப்பானாக. அன்தும் ஸலஃபுன் வ நஹனு பில் அஸர், நீங்கள் முன்னால் போய் விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்க வர போறோம் அப்படின்னு சொல்லிக்கணும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பின்னாலே உங்களை வந்து சேரக்கூடியவர்கள் தான் என்பதாகவும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு போனால் அங்க நுழையக்கூடிய, அங்கே செல்லக்கூடிய ஒழுக்க முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். சலாம் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப சலாம் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு நேரம் சலாம் சொல்லணும், இன்னொருத்தருக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவருக்கு மட்டும் சலாம் சொல்லணும், இந்த கபருக்கு சலாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் பாகுபாடுலாம் கிடையாது. தனி கபரா இருந்தாலும் சரி, பல பேர் அடக்கப்பட்ட கபிரிஸ்தானா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த இடத்துல கபிரிஸ்தான் இருந்தாலும் சரி, போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லிட்டு போகணும். அப்ப கேட்கறாங்க அப்படிங்கறது அர்த்தம். கேட்கறாங்க அப்படிங்கிற சலாம் சொல்றது அப்படின்னு சொன்னா அவங்க பதில் சொல்றாங்கன்னு அர்த்தம். சலாம் எதுக்க வேண்டி சும்மா சலாம் சொல்றது மட்டும் வேடிக்கையா? சலாம் சொன்னா அவர் பதிலும் சொல்லணுமா இல்லையா? கட்டாயமாக. உலகத்துணை நடைமுறையில சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிபு, அதை விட மேம்பட்டது. சலாம் சொல்றது சுன்னத்து தான், சுன்னத்தை விட உயர்ந்த அந்தஸ்து உள்ளது பதில் சொல்லுவது, வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லுவது. அப்ப நம்ம இறந்து விட்ட கபர்ல இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லும் போது அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் தான். பதில் சொல்லாம அவங்களை இருப்பது கிடையாது. அது பலவிதமான கருத்து, எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் சலாம் சொல்லும் போது அவருடைய உடலில் அல்லாஹ் தஆலா ரூஹை செலுத்துகின்றான், அந்த ரூஹ் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றது என்பதாக. அல்லது ஆலமுல் அர்வாஹ் என்ற இடத்திலே அந்த ரூஹ்கள் நடமாடிக் கொண்டிருக்கின்றன, இந்த சலாம் அங்கே சொல்லப்படுகின்றது, எத்தி வைக்கப்படுகின்றது, அதற்கு பதில் கிடைக்கின்றது, பதில் சொல்லப்படுகின்றது அப்படிங்கிற வழக்கம். இப்படிதான் பலவிதமா. ஆக இறந்து விட்டவர்கள் கேட்கின்றார்கள், சலாம் சொல்லுவதற்கு பதிலும் சொல்லுகின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த வாசகத்தின் மூலமாக இது ஒரு சிறந்த ஆதாரமாக அந்த கருத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இந்த வாசகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் வாசிகளுக்கு சொன்னது, அந்த எதிரிகளுக்கு சொன்ன அந்த வாசகம். அதே போல இறந்து விட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு ஹதியா, ஒரு யாசீன் ஓதி, குர்ஆன் ஓதி, ஈசால் சவாப், அந்த நன்மையை சேர்த்து வைத்தால் அதுவும் சேரும். அது சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை தான். அதனால யாசீன் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், அதை ஈசால் சவாப், அடுத்தவருக்கு அந்த நன்மையை சேர்த்து வைப்பது. சேர்த்து வைப்பது என்பது கட்டாயமாக நிறைவேறும் என்பதுதான் சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை, உலமாக்களுடைய முடிவு. ஏன்னா சில பேர் நீங்க ஓதுறது அவங்களுக்கு போய் சேராது, அவங்க செஞ்சாதான் அவங்களுக்கு. நான் இதை நிறைய பதிலும் சொல்லி இருக்கிறேன் முன்னால. அவரவர்கள் செய்யறதுதான் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை சொல்லி காட்டுவாங்க. வஅல் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, ஒவ்வொரு மனிதனுக்கும் எதை முயற்சித்தானோ, எதை செய்து முடித்தானோ அதை தவிர வேற எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது அந்த ஆயத்துடைய கருத்து. எதை செய்தானோ அதுதான் கிடைக்கும். அப்ப அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் கிடைக்கும், நீங்க செய்யறது அவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. ஈசால் சவாபு கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆயத்தை ஈசால் சவாபுக்கு ஆதாரம். உலமாக்கள் என்ன சொல்றாங்க? வஅல் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதனுக்கு அவன் எதை முயற்சித்தானோ அதை தவிர வேற எதுவும் கிடையாது என்று சொல்லும் பொழுது, இப்ப நான் முயற்சிக்கின்றேன் ஒரு யாசீனை ஓதி, இந்த யாசீனுடைய சவாபை, நன்மையை இறந்து விட்ட என்னுடைய தந்தைக்கு நீ சேர்த்து வைத்து விடுவாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். நான் முயற்சி செய்யறேன். அதே மாதிரி என்னுடைய தாயாருக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு இந்த நன்மையை சேர்த்து வைத்து விடுவாயாக என்று சை செய்யும் பொழுது, அதாவது முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா கொடுக்கத்தான் செய்வான். அதே ஆயத்தை எனக்கு ஆதாரம். எந்த ஆயத்தை அவர்கள் கூடாது என்பதாக, சேராது என்பதாக சொல்லுகின்றார்கள், அதே ஆயத்து நமக்கு ஆதாரம் சேரும் என்பதற்கு. அதுபோல பல ஆயத்துகள் இருக்குது, பல ஹதீசுகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்லாம் நிறைய இருக்கு. கயிறு ஒரு யாசீனை ஓதி, ஒரு குர்ஆனை ஓதி, ஏதாச்சும் ஒரு நன்மையை செய்து, ஒரு சதக்கா செய்து, ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு நன்மையான காரியத்தை செய்து, அந்த நன்மையான காரியத்துடைய சவாபை அவர்களுக்கு சேர்த்து வைத்து விடு என்று அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கிறது. நம்மளா சேர்த்து வைக்கிறது இல்ல. நீ கொடுக்கறியா இல்லையான்னு அல்லாஹ்ட்ட போய் கேட்கறது இல்ல. யா அல்லாஹ் நான் ஓதிட்டேன், இந்த நன்மையை நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான்.
அதுல கொடுக்கறதுல கூட பின்னால் உள்ள உலமாக்கள் புகாக்கள் நமக்கு ஒரு அருமையான சட்டத்தை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஒரு யாசீன ஓதி அந்த சவாபை இறந்து விட்டவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிங்க. யா அல்லாஹ், நான் ஓதன இந்த யாசீனுடைய சவாபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சேர்த்து வைப்பாயாக, அவருடைய ரூஹுக்கு சேர்த்து வைப்பாயாக. பிறகு மற்ற நபிமார்கள் எல்லாம், மற்ற வலிமார்கள் எல்லாம், மற்ற மூமினான அடியார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எவ்வளவு பேர் வர்றாங்களோ எல்லாத்துக்கும் பங்கு போட்டா எவ்வளவு கிடைக்கும்? ரொம்ப கொஞ்சம் தானே கிடைக்கும். அப்படி இல்லை. ஒரு யாசீன ஓதுனா அல்லாஹ் தஆலா தயாளமானவன், ரொம்ப விசாலமானவன், கருணை உள்ளவன். அதனால ஒரு யாசீனுக்கு என்ன நன்மையோ, ஒரு குர்ஆனுக்கு என்ன நன்மையோ, அந்த நன்மை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக ஏன் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலமாக்கள், ஃபுகாக்கள், ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்களே, இந்த படைப்பினங்களுக்கு அசலானவர்கள், படைப்புகளுக்கு அசல், இந்த படைப்புகளுக்கெல்லாம் அசலானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல மரம் காஞ்சி போயிருக்குது, காய்ந்து விட்ட அந்த மரத்திற்கு அதை செழிப்பாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தண்ணீர் ஊற்றணும். தண்ணி ஊத்தினா அந்த மரம் வந்து செழிப்பாக செழுமையாக ஆகும். இப்ப அந்த இலை, அதனுடைய பூக்கள், அதனுடைய பிஞ்சுகள், அதனுடைய காய்கள், அதனுடைய பழங்கள் எல்லாம் காஞ்சி போயிருக்கக்கூடிய நேரத்தில் அது செழிப்பாக ஆகி பழம் நன்றாக பழுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி எங்க ஊத்துமோ, ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு இலையிலையும் கொண்டு போய் ஊத்துறது கிடையாது. தண்ணியை வந்து வேர்ல தான் ஊத்தும். தண்ணி வேர்ல ஊத்தினா, மரத்துடைய அந்த வேரிலே தண்ணீரை ஊற்றினால் அந்த மரம் அந்த வேரிலேயே தன்னுடைய அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளாது. பிறகு என்ன பண்ண, அந்த வேரின் மூலமாக தண்ணீரை உடனடியாக சப்ளை செய்துவிடும் எல்லா கிளைகளுக்கும், எல்லா இலைகளுக்கும், எல்லா பழங்களுக்கும், எல்லா காய், பிஞ்சு, பூ எல்லாத்துக்கும் போய் பரவி. தண்ணி ஊத்துறது ஒரு இடத்துல தான், உடனடியாக அது சப்ளை செஞ்சிடும் எல்லாத்தையும். ஏன்னா அது வேர், அசல் அது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைப்பினங்களுடைய வேர், அசல் அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யாசீனை ஓதி அதனுடைய நன்மையை அவர்களுக்கு வச்சு அவங்க வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தயாளம் உள்ளவர்கள். அவங்க வாழ்க்கையிலே அப்படித்தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஹதியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம சரித்திரத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், சொல்லியும் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஹதியா வந்துச்சுன்னா தாங்களே சாப்பிட மாட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் முதல்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தாங்க சாப்பிடுவாங்க. சதகாவா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க, தாங்க சாப்பிட மாட்டாங்க. சதகா வந்து சாப்பிடக்கூடாது. அதனால ஹதியா வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, தாங்களும் சாப்பிடுவாங்க. எந்த பொருளையும் தாங்களாக வைத்துக் கொண்டதே கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுத்துதான் செய்வாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்ட பின்னாலும் கூட ஒரு சவாப், ஒரு நன்மையை அவர்களுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் அதை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் அவங்க. இது ஒரு சிறந்த உதாரணமாக உலமாக்கள், சூஃபியாக்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஈசால் சவாப் என்பது உண்டு. சில பேர் இப்ப அதெல்லாம் கூடாது, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ குழப்பங்கள்ல இது ஒண்ணு, பலவிதமான குழப்பங்கள், அதுல இது ஒரு குழப்பம். நிச்சயமாக ஈசால் சவாப் உண்டு. அந்த இறந்து விட்டவர்கள் கேட்கின்றார்கள், நம்ம சொல்றதுக்கு அவங்க ஜவாப் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒரு மையத்தை அடக்கினால் அந்த மையத்து அதனுடைய அந்த கபரை நீங்கள் மூடி விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய செருப்பு சத்தத்தையும் கூட அது கேட்கின்றது என்பதாக. செருப்பு போட்ட செருப்பு சத்தங்கள் நடக்கும் போது அந்த சத்தத்தையும் இந்த இது கேட்கின்றது என்பதாக. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கின்றேன், அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், பின்னால் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால இறக்குறாங்க, மௌத்தாகிறாங்க. நான் இறந்து விட்ட பின்னாலே, என்னை கபர்ல நீங்கள் அடக்கி விட்ட பின்னாலே, கபர்ல என்னை அடக்கி மண்ணை தள்ளி மூடி விட்ட பின்னாலே ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த ஒட்டகத்துடைய இறைச்சியை பங்கு போடக்கூடிய நேர அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல தங்கி இருங்கள், என்னுடைய கபர் கிட்ட கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் இறந்து விட்ட பின்னால, என்ன அடக்கின பின்னால கொஞ்ச நேரம் அந்த கபர் கிட்ட நில்லுங்க. அந்த நேரம் எவ்வளவு அப்படிங்கறது இப்படி சொல்லி காட்டுகின்றார் அவர். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த இறைச்சி பங்கு போடக்கூடிய நேரம் உடைக்கும் அங்கே நில்லுங்கள், என்னுடைய ரப்புடைய தூதர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பதை நான் சுதாதித்துக் கொள்ளுகின்றேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி மண்ணத்தள்ள உடனே, கபரை மூடின உடனே மலக்குகள் வர்றாங்க, என்னுடைய ரப்புடைய தூதர்கள் மலக்குகள் முன்கர்ணிக்கீர் வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறதுக்கு நான் தயார் பண்ணிக் கொள்கிறேன், கொஞ்ச நேரம் எனக்கு முன்னால் அப்படி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா மேல நிற்கக்கூடியவங்களும் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய ஒரு உணர்வு இவர்களுக்கு இந்த கபரில் இருக்கிறவர்களுக்கு ஏற்படுகின்றது என்பதை அவர்கள் சொல்லி காட்டு. ஒரு பெரிய சஹாபி, சிறந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார். அப்ப கேட்க முடியாது அப்படின்னு அப்படி சொல்லுவார் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை வைத்து இதெல்லாம் ஆய்வு செய்து சொல்லப்பட்டிருக்கு. சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை படிக்க
இறந்தவர்கள் கேட்கின்றார்கள். இறந்தவர்களுக்கு எந்த நன்மைகள் எல்லாம் நாம் சேர்த்து வைக்கின்றோமோ அதெல்லாம் போய் சேருகின்றது, கட்டாயமாக போய் சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுகின்றார்கள், இறந்து விட்டவர் உயிரோடு இருக்கக்கூடியவர்களில் இருந்து ஏதாவது ஹதியா வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி எதிர்பார்க்கின்றார் என்று சொன்னால், ஒரு நீச்சல் தெரியாத மனிதன் தண்ணீர்ல விழுந்துட்டான், காத்திலேயே குளத்திலேயே விழுந்துட்டான், நீச்சல் தெரியாத மனிதன். அவனை காப்பாற்றுவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று எப்படி ஏங்கி பார்த்து கொண்டிருப்பானோ, ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பானோ, அதே போல கபரில் இருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து யாராவது ஹதியா வராதா நம்மளை காப்பாற்றுவதற்கு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அதனால அது ஈசால் சவாப் செய்யறது அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதெல்லாம் கட்டாயமான ஒன்று. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆக இந்த நிகழ்ச்சியிலிருந்து பத்ர் போர்ல கொல்லப்பட்டவர்கள் அந்த கிணற்றிலே போடப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இப்ப இந்த பத்ர் போரின் மூலமாக இப்படி அல்லாஹ் தஆலா அந்த எதிரிகளுக்கு ஒரு பெரிய அழிவை கொடுத்தான், இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்தான். அந்த போர் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்த அந்த வாசகத்தை போன்று அன்று மட்டும் வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்ன இன்னைக்கு உலகத்தில் இஸ்லாமே இருக்காது. அல்லாஹ் என்பவன் யார் என்றே தெரியாது உலகத்துக்கு. அல்லாஹ் என்பவன் யார் என்றே தெரியாது. நிச்சயமாக நீ வணங்கப்பட மாட்டாய் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் கெஞ்சி கேட்கின்றார்கள். உன்னை வணங்குவதற்கு உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வெற்றியை கொடுத்தால், இந்த கூட்டத்தை வெற்றி பெற செய்தால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் என்று பல கோடி மக்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த 17வது இரவிலே பத்ர் போர் நடைபெற்று உலகத்திற்கு இந்த இஸ்லாம் மிகப்பெரிய மறுமலர்ச்சியாக ஆக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொண்டு, அந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய புனிதமானவர்கள் என்பதாக நினைத்து அவருடைய ஹக்கிலே நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். எப்படி நம்ம இறந்து விட்ட நம்முடைய வீட்டில் இருந்தவங்களுக்கு துஆ செய்யறோமோ அதை விட பன்மடங்கு, நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமாக அவர்களை நினைத்து நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பத்ர் போரில் உள்ளவர்கள் மிக புனிதமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா மறுநாள் சொன்னான், இத்தலா அல்லாஹு அலா அஹ்லி பத்ர். அந்த பத்ர் வாசிகள் பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், யஅமலு மா ஷியதும் கத் கஃபர்து லக்கும். உங்களை நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பு பூரணமாக கிடைத்து விட்டது, இனிமேல் நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க. அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணீங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதாவது அந்த சஹாபாக்களை, அந்த 313 நபர்களை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொருத்தமாக பொருந்தி கொண்டான். அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, நல்லவர்களாகவே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க. அதே போல சஹாபாக்கள் அந்த பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி மற்ற சஹாபாக்கள் மிகப்பெரிய மதிப்பு வைத்திருந்தார்கள், மரியாதை வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலும் கூட இந்த பத்ர் போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஏதோ ஒரு சின்ன சில தவறுகளை செய்து விட்டார். அவர் பத்ர் போரிலே கலந்து கொண்டார் என்ற காரணத்தால் அவர்களை எதுவுமே சொல்லக்கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தடை செய்து விட்டார்கள். அவ்வளவு மதிப்பு மரியாதையும் அவர்களுக்கு இருந்தது. உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்பதாக அந்த 313 நபர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொன்னதாக மற்றொரு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வஜபத் லக்குமுல் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்பதாக. அப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியம் பெற்றவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். என்ன சொல்ல போனா சில சூஃபியாக்களுடைய கருத்தின்படிக்கு அந்த எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து, யா அல்லாஹ் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று நாம் கேட்கின்றோமோ அதே போன்று பத்ருவாசிகள் பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று கூறினாலும் அல்லாஹ் தஆலா மிக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நல்லடியார்களை வசீலாவாக வைத்து கேட்கலாம். நல்லடியார்கள் மிக உயர்ந்தவர்கள், மிக உச்சகட்டத்தில் உள்ளவர்கள் சஹாபாக்கள். அதிலும் பத்ர் போர்ல கலந்து கொண்டவர்கள் மிக மிக சிறந்தவர்கள் ஆவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சஹாபாக்கள் அந்த போரிலே கலந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு பெற்றுத்தந்து இன்று நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணமாக அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நினைந்து நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய வழியிலே செல்ல, அவர்களுடைய நினைந்து துஆ செய்வது சொன்னா அவர்கள் எந்த வழியில இருந்தாங்களோ, எப்படி இஸ்லாத்தை பின்பற்றி இருந்தார்களோ, எப்படி அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தார்களோ அந்த கட்டுப்பாடும் அந்த பயமும் இருக்க வேண்டும் என்பதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவையாகும். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான நாளிலே எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.